நீங்கள் பெரிய ஆள்னு நினைக்காம எல்லார்கிட்ட பழகுனாலே உங்களுக்கு மன அழுத்தம் வராது சார். இப்போ நம்ம வீடுகளில் எப்படி இருக்குன்னா, எல்லாம் செல்ஃபோனை கையில் வச்சுட்டு நான் ஒரு பக்கம், என் பொண்டாட்டி ஒரு பக்கம், ஒரு பையன் ஒரு பக்கம் வந்துட்டோம். இதெல்லாம் பிடிங்கி கீழே போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரமாவது வீட்டில் உங்கள் தம்பி, தங்கச்சி எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா மன அழுத்தம் போயிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தனியாக வாழாதீங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. இப்போ சத்யராஜ் ஒரு சாமி இல்லைன்னு சொல்கிறார், நான் சாமிக்கு சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் நிறைய சண்டை போட்டுக்குவோம். நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஷேர் பண்ணிக்குவோம். உங்களுக்கு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா, ஏதாவது மன அழுத்தமோ பிரச்சனை வந்ததுன்னா அவங்ககிட்ட ஓப்பனாக பேசுங்க. அது பேசும்போது உங்கள் பாரம் குறைஞ்சிடும். அது மாதிரி தனியாக மட்டும் வாழ முயற்சி பண்ணாதீங்க. இது சோஷியல் அனிமல் தான் மனுஷன். உங்களை சுற்றி ஒரு நல்ல நண்பர்களுக்குன்னு ஒரு 65, 70 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து சம்ப மாட்டேங்க. எனக்கு வந்து 85 வயசு ஆகுது. உலகம் பூரா வந்து கிட்டத்தட்ட பார்த்து 20 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒருத்தர் 1.5 மணி நேரம் பேசுவேன் ஃபோனில். ஃபோன் என்ன சார்ஜ் வரும்னு அது வேறு விஷயம். 1.5 மணி நேரம் ஃபோனில் பேசுவேன். அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய மேட்டர் சொல்லுவான், நான் சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு மன அழுத்தம்னா அப்புறம் காரணமே நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. அது இருந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும்.